வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் ஓரளவு பார்க்கலாம். போன வாரம் முழுவதுமே நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷன் போடலை. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால போட முடியல. ஆனால் போன வாரம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, டிசம்பர் 12ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட் வந்து 392 அப்படின்றத பல முறை ரெசிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கேன். 386 ஒரு சப்போர்ட்டாக இருந்து 392க்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கு ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கு. ஆனால் அது பலன் கொடுக்காம இறுதியாக வெள்ளிக்கிழமை மார்க்கெட் 386 உடைச்சி கீழே 84 வரைக்கும் வந்து கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 384 கீழே இருக்கிற மாதிரி வெளிநாட்டு காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் வந்து ஓரளவு செல்லிங்க்கு சாதகமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. காப்பர் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோம்னா 300 அப்படின்ற இடத்துல இருந்து 412 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு பையிங் ட்ரெண்டை முடிஞ்சிருக்கு. அதில் இப்போ நடந்துட்டுருக்கிறது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர மார்க்கெட்டோட ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியாது உறுதியாக. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 386 வரைக்கும் செல் பண்ணி 88க்கு மேலே கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணி 376 வரைக்கும் மார்க்கெட் வருமா அப்படின்றது ஒரு டெஸ்டிங் தான் இது. சரிங்களா? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க போகிறது என்னென்னா, இந்த செல் பண்ணிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்துடுது அப்படின்னா சரியான ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட்டில் மறுபடியும் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி. ஏன்னா ஒரு 2 மாதங்களுக்கு அப்புறமா நம்ம இதுதான் முதல் முறை மார்க்கெட்டில் செல்லிங்க்கு சாதகமாக ஒரு முடிவு எடுக்கிறோம்னு நினைக்கிறோம். இது ஒரு மறுபடியும் சொல்கிறோம், இது ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்றதுக்கு அறிகுறி கிடையாது. நம்ம வந்து முழுமையாக மார்க்கெட்டோட ட்ரெண்டை டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்த முடிவு எடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத நம்மளோட எதிர்பார்ப்பு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.